தம்பி ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பா. எடுக்க தெரியாது சார். ட்ரை பண்ணி ஒன்று எடுத்து கொடுப்பா. சாரி சார், உண்மையில எடுக்க தெரியாது சார். சரி வா. நான் அனுப்பேன். அவசரப்படாதீங்க, சண்டை போடாம ஒவ்வொருத்தரா எடுங்க. நீ முடி ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் சான்ஸ் இந்த நாய்ஸ் எதற்கா? சார் ஷால் கலர் காம்பினேஷன் சரியில்லை சார். நல்ல ரசனையானவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு ஷால் எடுத்து கையில் வச்சுக்கப்பா. ஹலோ மேம், ப்ளீஸ் கம் திஸ் சைட் மேம். குரா போடா. ரொம்ப அலையாத, அதை நீ சொல்லாத. சார் மீசி கொஞ்சம் முறுக்கி விடுங்க சார். சரியா? ஸ்மைல் ப்ளீஸ். சான்ஸ் நல்ல ரசனையா எடுத்தீங்கப்பா. வணக்கம். இந்தா போய் பிரிண்ட் போட்டு கொண்டு வாயா. சார் என்ன இப்ப போறவர் யாரு சார்? புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா பொளக்க போறாங்கடா. ஐயா கூப்பிடுறாரு, போங்க. நம்ம சுப்பு மாட்டிக்கிட்டானா? சரி சரி. மதுரை ஜெயிலுக்கு மனு போட்டாங்களா? நீ முருகன், மதுரை முருகன். இங்க என்ன நோட்டம்? ஒன்னும் இல்லைங்க, நீங்க டீயை கொண்டு ஐயா கொடுங்க, ஆறிட போகுது. டீ வாங்கிட்டு போறோம்ட்டு டீட்டெயில் வேற சொல்லணுமாம்ல? ஐயா பொண்டாட்டி மட்டும் தான் எடுத்தீங்களா, வேற முன்னாடி எடுத்தீங்களா? இதுல சொல்லியா தமிழ்நாடு போலீஸே கேட்கட்டும். இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி மேலேயே கை வச்சாங்களா? அப்ப அட்டெம்ப்ட் ரேப். யாரா அதுல தொப்புல எடுத்தவன்? நானா சார்? டைட்டானிக் கப்பல் எடுத்த மாதிரி நாயே. அப்ப கொலை கேஸ் தான். எழுதியாச்சுங்க ஐயா. அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்காயா? கரெக்டா இருக்குங்க. ஏய் எல்லாம் கையெழுத்து போடுங்கடா. எஃப்ஐஆர்ல ஏத்திட்டாங்களா? முடிஞ்சது. டேய் இனிமே பொண்ணுங்களை யாரும் பாப்பீங்களா? இல்ல சார். ஜெயில எங்கடா பொண்ணுகளை பாக்குறது? லேடி வார்டனை கூட பார்க்க முடியாது. ஸ்கூல் பசங்கனால உங்க எல்லாம் மன்னிச்சு விடுறேன். இனிமே எங்கேயாச்சும் உங்களை பார்த்து டைரக்டா ரிமாண்ட் தான். போங்க கிளம்பியா. கிளம்ப சொல்லியாங்க. இனிமே பொண்ணுங்களை பாப்பீங்க. பெருசா மாட்டுவாங்கன்னு பார்த்தேன், கேஸ் விடுதலை ஆகி போச்சு. சீபிரா வகையா? வீட்டுக்கு வாடி, உங்க அப்பா ராசு தேவன் என்னென்ன வகையறான்னு காட்டுவான். வா. பின்னாடி சுத்திக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கான். இதுக்காக கான்வென்ட்ல மறுபடியும் என்ன பாரு சொல்லிக்கிட்டு சும்மா சின்ன படிச்சு கிழிக்க போறது இல்ல முதல்ல. ஆமா, என்ன மாதிரி இவன் மாறாடுத்து வேலை செஞ்சா சொல்றல்ல, நிறுத்துப்பா. வயசு பசங்க அப்படித்தான் இருப்பாங்க. வளர வளர சரியா வந்துருவாங்கயா. டேய் அந்த நாத்த முடிச்ச விடுதலை பாக்குறத விட்டுட்டு ஒழுங்கா படிச்சு முன்னேற பாடுறா. கொப்பை உழப்ப வீணாக்கிறாரா? இவன் முன்னேற மாட்டோம். நீ முதல்ல குடிக்கிற நிறுத்து. என்ன விடுங்க முதலாளி, எனக்கு மரம் இருக்கிற தொழில் இருக்கு, நான் பொழைச்சுக்குவேன். டேய் இனிமேல் அப்பா காதல இதெல்லாம் விழக்கூடாதுடா. சரிப்பா. விழுந்து சின்ன மரத்துக்கு முதல்ல ஒண்ணே வச்சு. என்ன? என் மல்லிகா பாத்தீங்களா? யாரு மல்லிகா? என் காதலி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கே எந்த விசாரணை? ஏய் போடா, உன் மலையை அந்த பக்கம் சுத்திட்டு இருப்பா. போடா. நீ கரெக்ட் தலைவா. போய் ஒரு கிரிக்கெட்ட கேட்ட பாரு. சார் பாவம், விடுங்க சார், பாவம் சார். போடா, உன் மலையை அந்த பக்கம் சுத்திட்டு இருப்பா. போடா. இப்படி போறோம். நன்றி.
அவன் ஒரு மென்டல் சார். அவன் காதலி சூசைட் பாயிண்ட்ல விழுந்து செத்ததுல இருந்து மல்லிகான்னு அலைஞ்சிட்டு திரியிறான் சார். ஊரே காரி துப்புனாலும் உன்னை என்னால கைவிட முடியல. உனக்காக மானத்தை இழந்து மரியாதை இழந்து காசுக்காக ராசுத்தேவன்கிட்ட பித்தலாட்டம் பண்ணி முதலாளி கிட்ட பல மொள்ள மாரித்தனம் பண்ணி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு உன்னை நான் வாங்கி குடிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு அப்பப்பப்பா. ஏய் லூசு, இங்க வாடா. ஊரெல்லாம் மல்லிகாவை பார்த்தீங்களான்னு மல்லிக்கட்டி திரியிறியே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற. என்னெல்லாம் உனக்கு ஒரு ஆளா தெரியல. என்ன தலைய ஒரு சைஸா திருப்புறான். சரக்க சர்வன்னு பிடிக்கிறானே. ஒண்ணு இல்ல லூசு சாமி, நீங்க போங்க. நீ யார்? வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டனும். தெரிஞ்சுக்காம போக மாட்டீங்க போல இருக்கே. நான் முருகன். முருகன்னா பழனி மலையில இருக்கணும். கொடைக்கானல் மலைக்கேண்டா வந்த? நியாயம்தான். நான் தெரியாம வந்துட்டேன், நீங்க போங்க. தெரியாம ஏன் வந்த? ஐயோ, நான் அந்த முருகன் இல்லனே, நீங்க போங்க. வேற எந்த முருகன் சொல்லு? நான் மதுரை முருகனே. மதுரை முருகனா? மதுரை முருகன் என்ன ஏதோ பைக்கில் இருந்து எடுக்கிறான். மல்லிகாவை பொண்ணு பார்க்க வந்தவன் தானே நீ? நானா? ஆமாடா. உன் தலைய தாண்டா இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன். ஏன் கொல்லவா? ஏட்டையாட சன்ரைட்ல கேஸ நான் டீல் பண்றேன். மரியாதையா வெளியே வந்துரு. கரெக்டா கல்ல தள்ள போறேன். டேய், என்னடா விசா கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புற மாதிரி சொல்ற? சைலன்ஸ். நானே ஒரு வயலண்ட். சரக்கு அடிச்சுக்கானா? ஆஃபர் ராவா அடிச்சிருக்கா ஏட்டையா? அப்ப கரெக்டா போட மாட்டான், போட சொல்லு. எதுக்கு ஏட்டையா அந்த விசா பறிச்ச? என் 20 வருஷம் அனுபவத்துல போதையில எவனு கல்ல கரெக்டா போட்டதுல போட சொல்லு. ஏய் லூசு, போடுடா. அதனால உனக்கு உயிர் பிச்சு தரேன். ஏய் லூசு, நீ அவனுக்கு உயிர் பிச்சை போடுறியா? போடுறா பாப்போம். ஐயோ ஏட்டையா, அவனே போறீங்களா? எதுக்கு ஏட்டையா? 20 வருஷம் அனுபவத்தை நான் செக் பண்ண வேணாமா? போடுறா. அனுபவம் ஜஸ்ட் மிஸ். அனுபவத்துக்கு ஒரு அரலூசுக்கு நடந்த சண்டையில எனக்கு கிடைச்ச அனுபவமாடா இது. கோமதி, நீ நடந்து வரும்போது மார்க்கெட்டே குலுங்குதே. கிறுக்க கல்ல உன் தலையில போட்டிருக்க கூடாது, உன் வாயில போட்டிருக்கணும். அதை விடு கோமதி, உன்னை கட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. கட்டுக்கோப்பா வச்சு காப்பாத்துறேன். என் பங்காளி வரான், அவன் கிட்ட கேட்டு சொல்றேன். ஐயோ, இவன் எனக்கு ஒரு எதிரியாகி போயிட்டானே. மார்க்கெட்டே கொலுங்குதா? இப்ப பாரு, மார்க்கெட்டே கொலங்கும். அண்ணா, என்ன தங்கச்சி? இவர் யாருன்னு தெரியுதா? யார்ப்பா நீ? புதுசா கேக்குறான். போலீஸ். போலீஸ். இந்த போலீஸ் தான் உங்க மல்லிகாவை மறைச்சு வச்சிருக்காரு. மல்லிகாவா? கோமதி பார்த்து விட்டாலே. ஏற்கனவே மண்டைய பொழந்துட்டீங்க, இந்த ராடையும் இறக்கிட்டீங்கன்னா நானும் உங்களை மாதிரி தானே சுத்தணும். இந்த கொடைக்கானலுக்கு நீங்க ஒருத்தர் போதும், என்ன விட்டுருங்கண்ணே ப்ளீஸ். மல்லிகாவை எந்த ஜெயில அடிச்சிட்டு இருக்க? ஜெயிலா? அந்த போக்குவரத்துக்காரி ஏதோ போற போக்குல போட்டு விட்டு போயிட்டானே. ஐயோ, இவன்ட்டு எப்படி தப்பிக்கிறது? கேட்டு சிக்கனா அந்த போலீஸ்காரன் தானே கடத்தி வச்சிருக்கா. போறத பார்த்தா பொழந்துருவான் போல இருக்கு. என்னையா வர வர மாமூல் வரமாட்டேங்குது? பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. வரட்டும். ஏட்டையா, இன்னைக்கு உனக்கு வேட்டையா. ஏட்டையா,
என்ன குருவாயிரப்பா 20 வருஷம் அனுபவம் அலறுது. அம்மா ஏட்டையா வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓவர் ஓவர் ஓவர். சம்பளத்தை ஏத்தி கூறான்னு கேட்டா முதலாளி உனக்கு வேலை தரலன்னு சொல்றான். வேலை தெரியாதவன்கிட்ட எனத்துக்கு பில்லு கட்டுற வேலையை கொடுத்த. கட்டிட்டோம்ல ஒரு ஃபுல்ல. என்னடா ஓவர் ஓவர்? இது என்னடா புது போனா இருக்குது? ஓவர் நானே ஓவர். எந்த நாதாரியும் செல்போன் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். கூட பேசிக்கிட்டே போய் கும்முமியா ஏறிங்க வண்டியில. ஓவர் ஓவர் சரி. எத்தனை ஓவர், எத்தனை ரன்னு, எத்தனை விக்கெட்டு, யாரு பேட்டிங் அதை சொல்லுங்கடா. ரேடியோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா. லைனுக்கு வரவுமா? ஏண்டா நான் என்ன ரேஷன் கடையில் நின்றுட்டு இருக்கேன், நீ வேடா லைனுக்கு? இடத்த சொல்லு, லைனுக்கு வர்றேன். எழுதிக்கடா, மதுரை முருகன். டெலிபோன் டவருக்கு கீழே டக்கரை உட்காந்துருக்கேன், டக்குன்னு வாடா. மாட்டினடே. வரும்போது ராஜில் ஒரு ரூமை போட்டுட்டு லட்டு மாதிரி ஒரு ஃபிகரை ரெடி பண்ணி பாதுகாப்பா கூட்டிக்கிட்டு எனக்கு ஒரு பாதுகாப்பு வாங்கிட்டு வாங்க. பணம் நான் தர்றேன். கூட்டு வரேன். பூச்சி முருகா, போலீஸ் உன்னைய பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்க போறாங்க. வந்துட்டாங்கடியே. மதுரை முருகா, இன்னைக்கு மாபெரும் நாள்ரா. எவன் காசுலே தண்ணி அடிச்சு, எவன் போன்லயே பேசி, எவனையோ பொண்ணு கூட்டு வச்சுன பார். நீ கேடிடா, கேடி. நீங்க எல்லாம் யாரு? பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கோம். கொடுங்க நல்லா ஐயா, பாதுகாப்பு. வைரஸ் எடுத்து இவன் இல்ல சார், அதை கிரிக்க சார். என்னையா சொல்ற? இவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசுனேன். அடிச்சிருவேன். ஏட்டையா, எனக்கு அடி வாங்கி கொடுக்கறதுக்குன்னே உனக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்களா? ஆஹா, 9 மணிக்கே காலக்காட்சியை போட்டாங்கப்பா. கொடைக்கானலே குளிர்ல கிடக்குது, இதுங்க 2 மட்டும் சூடுல அலையுதுங்க. என்ன படம் போடுறாங்கன்னு பாப்போம். ஓசிதானே. ஆஹா, பிட்டு படம் ஓட்டுறாங்க. அட பாவிங்களா, குத்துப்படம் பார்க்க வேண்டிய வயசுல பிட்டு படமா ஓட்டுறீங்க. இத அந்த ராசுத்தேவன் பார்க்கட்டும், அப்பதான் அவன் நம்புவான். இருங்கடி வர்றேன். அறுவாடுவா. பெப்பா இருடா, என்ன வெட்டுறது அவ்வளவு சந்தோஷம்டா உனக்கு. பிட்டு படம் ஓட்டுறாங்க வந்து பாருன்னா என்ன வெட்டி பிட்டு போடுறியா? தேவையாச்சு எனக்கு. இன்னொரு தடவை படிக்கிற பிள்ளைங்களை பத்தி தப்பா சொன்ன உன்னை வெட்டி இந்த மில்லுலயே சமாதி பண்ணி போடுவேன். போடுங்க ஜூ, அதுல மில்லு ஓனர் முருகன் என் பேரை எழுதி வைங்க. செருப்பால் அடிப்பேன். இவன் வேற இருக்கானா? ஜூ, பரீட்சை முடிஞ்ச உடனே பாஸா ஃபெயிலானு வரும்ல, அப்ப தெரியும் இதுங்க படிச்சுதுங்களா இல்ல பிட்டுப்பட ஓட்டுச்சுங்களான்னு. சும்மா அடிச்சுக்கிட்டு. எத்தனை வருஷமா வேலை பார்க்குற? 10 வருஷமா. 15,000 மரத்தை 10 நிமிஷத்துல காலி பண்ணிட்டேடா. ஏண்டா 2 இன்ச்சு அளவுல மரம் இருக்க தெரியாது? 10 இன்ச்சு அடுத்தடுத்து பழகிட்டேன். 10 இன்ச்சு அறுத்து பழகுவேன். தேவமே இங்க வாடா. மரத்துக்காரர் இங்க வருவாரு. ஓனர் எங்கன்னு கேட்பாரு. மரம் இருக்கிறதுக்கு வத்தலை கொண்டு ஆள் கூப்பிட போயிருக்காருன்னு சொல்லு. இன்னைக்கே அறுத்து தந்துருவேன்னு சொல்லு. மரத்தக்கரை தண்ணி தொட்டு பாடுறா. ஆஹா, கிழவனை கொல்றதுன்னு பிளான் பண்ணிட்டாங்களா? மாதிரி ஒரு சரியான ஆளு இப்ப கிடைக்கல. இந்த நாதாரி வேற ஒரு மரத்தை அறுத்து நாசம் பண்ணிட்டான். மிச்சம் இருக்க 40 மரத்தையும் நானே கிட்ட நின்று அறுத்து கொடுத்துறேன். மரத்துக்காரனும் சேர்ந்து வர்றானா? மாட்டிக்கிட்டீங்கடி. இன்னைக்கு உங்க 2 பேருக்கு ஆப்புதான். சரியா அறுத்திருந்தா அது நான், தப்பா அறுத்திருந்தா அது நீ.
உழுவா என்ன நம்ப முடியாது. எதுக்கு நம்ம முந்திக்குவோம்? முதலாளி என்னடா மிச்ச மரத்தையும் அறுத்து நாசம் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தூரத்துல இருந்து வேடிக்கை தான் பார்த்தேன். என்ன ஏற்கனவே உங்க பேரு கிழிஞ்சு போயிருக்கு. இவங்க பங்குக்கு கிழிச்சு நார் அடிச்சுட்டாங்க. இப்ப நான் கிழிக்கிறேன் பாரு. வாட்னேடி அச்சடிச்ச மாதிரி அறுத்திருக்காளையா. சபாஸ். அப்படியே ராசுட்டாவும் கட்டிங் மாதிரியே இருக்கியா? வித்து வீணா போலையா. முதலாளி இப்ப வேலை பார்க்கலாமா? உன்னை போய் செத்து போன்னு சொன்னானடா. கோப்பை வேலையை நீ எடுத்துக்கலாம். சரி முதலாளி. டேய், இவனை பார்த்து தொழில கத்துக்க. அடுத்த தடவை மன்னிக்க மாட்டேன். நம்மளை கிழிச்சிட்டாங்களே. டெய்லி கட்டிங் அளந்துகிட்டு இருந்த ஜூவும் பிளேடு கட் பண்ணி போய் சேர்ந்துட்டாரு. சம்பளமே கொடுக்காத முதலாளி மட்டும் முதல்ல மாதிரி இன்னும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கான். முருகா, உன் பாக்கெட்ல பணமா? என்னது அட்ரஸ் வேற. வேஸ்டேஜ் எல்லாம் நல்லா அறுத்திருக்காடா. இந்த மாசத்துல இருந்து உனக்கு 3000 ரூபாய் சம்பளம். சரி முதலாளி. 3000 முதலாளி, இந்த வேலைக்காரனுக்கும் கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போ, எவனாவது கூட்டி கொடுப்பேன். கவிச்சி பையன். முதலாளி என்னடா? 3 நாள் லீவ் வேணும் முதலாளி. எதுக்கு? முதலாளி 5-6 மாசமா இவன் காதலிக்கிற குட்டிக்கு லெட்டர் போடுறான். பதிலே இல்ல. காதல் பூ பூக்கல. அதான் நேரா புறப்பட்டு போய் செடியையே புடுங்கிக்கிட்டு வரலான்னு நினைக்கிறான் முதலாளி. கொப்பன் செத்தது கஞ்சிக்கு காஞ்சி கிடந்த பாவம்னு சொல்லி வேலை கொடுத்தேன். இப்ப குண்டியில கொழுப்பு கூடிருச்சோ. 1 வருஷத்துக்கு கட்டிங் ஆர்டர் வாங்கி கிடக்கு. இதெல்லாம் கொப்பனா வந்தா இருப்பேன். இதெல்லாம் அறுத்து போட்டு நீ எங்க வேணாலும் போய் புடுங்கு. அது வரையும் உனக்கு 1 நாள் கூட லீவு கிடையாது. வாழ்றதுக்கே வழி இல்ல. இதுல காதல் மயிர் வேற. உனக்கு லெட்டர் மேல லெட்டர் போட்டு வா விருந்து வைக்கிறேன்னு உன்னை அழைச்சாலாக்க. அதுல காட்டு அக்கறையே இந்த வேலையில காட்டு. 4 காசு சம்பாரி அவ வருவா. அதை விட்டுட்டு இந்த நாதாரி பைய மாதிரி தெரியாத. கேவல பையன். சேட்டையில காதல் கடிதமா? வர்றண்டி. இதுதான் வேலை. இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாது. முதலாளி, நீங்க இங்க மரத்துக்கு வேலை பேசிட்டு இருக்கீங்க. அங்க ஒருத்தன் உங்க மானத்துக்கு வேலை பேசிட்டு இருக்கான். யாரா? வந்து பாருடா. வாய் உளறிச்சு, வாய் உளறிச்சு. 200வது கடிதம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறான். அவளை மறக்க முடியல முதலாளி. பாருங்க, மறக்க முடியலையா? மறக்க முடியல. முதலாளி என்ன இழிச்சா நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம முதலாளிக்கு கல்யாணம் தாண்டா ஆகல. ஆனா சரக்கு கடை சரோஜா கூட 4 வருஷம் பழகல. முதலாளி அதை மறக்கல. மரத்து விடுவாங்க. அந்த மரத்தை மாசமாக்குற வரைக்கும் பழகல. அதை ஒரு மறக்கல. 2 நிமிஷம் முதலாளி. அப்ப மறந்துடுவான். கோமதி விடுவா. எல்லாம் வாங்கயா, எல்லாம் வாங்கயா. வாங்கயா. ஊரை கூட்டுற இவ்வளவு ஏண்டா? இடியாப்ப வைக்க வந்த இந்திராவை இன்னைக்கு நேத்தா வச்சிருந்தாரு. இவரே அவளை மறந்துட்டு இந்த மில்ல கவனிக்கல. 1 நிமிஷம் முதலாளி, 1 நிமிஷம். மறந்துடும். இவ்வளவு நடந்தும் முதலாளியோட பேரு எந்த பேப்பர்ல வந்திருக்குதா? வராது. ஏன்னா முதலாளி ரொம்ப தெளிவானவர். பொடவ கசங்கோ, ஆனா வேட்டி ஒட்டுமொத்த மானத்தையும் ஒட்டகத்துல ஏத்திட்டா. டேய், இங்க என்னடா வேடிக்கை? அவங்க வேலையை பாருங்க. போங்கடா வெளியே. மரகதம் இந்திரான்னு மானங்கட்டு திரியறவன்ட்ட மரத்தவங்க வந்தம் பாரு. ஏண்டா, அவன் ஒரு பொண்ணை மறக்கிறதுக்கு நான் புலங்கின 9 பொண்ணையும் இழுத்து என்னைய சந்து சிரிக்க வச்சுட்டேடா. ஏன் முதலாளி, நான் தான் தப்பா பேசிட்டேன் முதலாளி. தப்பா? இப்ப தப்புற மாதிரி அவனே. டேய் நில்றா. யாரு இவங்க? சரியான கட்டையா? ஆமா பங்காளி, வைரம் பாஞ்ச கட்ட பங்காளி. வைரம் பாஞ்ச கட்டையா? எதை சொல்றாங்க? இதத்தான் சொல்றாங்களா? விலை போகாத இந்த கட்டைய இவங்க தலையில கட்டி முதலாளி கிட்ட கட்டி இங்க கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த கட்டையானே வியாபாரத்துக்கு தானே வந்திருக்கு. ஓப்பனா பேசுற. என்னையா வேலை? இதெல்லாம் வெளியில நின்னு பேசுற விஷயமானே. உள்ள வாங்கனே. இந்தூர் கட்டையா? கேரளா கட்டனே. கலரும் பார்த்தாலே தெரியுது. கரும்பு முடிச்சவங்க கட்டைக்கு என்ன கலர் வேண்டி கிடக்கு? யோசிக்காம விரசா விலைய சொல்லியா தூண்டு. 1 நிமிஷம் முதலாளி கிட்ட போய் விலை என்னன்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. சூரிய பகவானே, இன்னைக்கு விற்காத கட்டையெல்லாம் விற்கணும்டா. வித்துருச்சு முதலாளி.
அந்த விக்காத கட்டைய விலை கேட்டு வந்திருக்காங்க முதலாளி. அப்படியா? இன்னைக்கு தாண்டா உருப்படியான வேலையை கொண்டு வந்திருக்கேன். 400 ரூபா வாங்கிட்டு தூக்கி விடு. தூக்கி விட்டுறேன். முதலாளி 1000 ரூபாய் வாங்கிட்டு தூக்கிட்டு போய் சொல்லிட்டாரு. 1000 ரூபாயா? அட நீங்க வேறனே, இந்த முதலாளிக்கு அந்த கட்டை மேல ஒரு கண்ணுனே. அவர் மனசு மாறதுக்குள்ள காசை கொடுத்துட்டு தூக்கிட்டு போயிருங்க. கட்டில செஞ்சு போட்டு படுத்துங்கன்னா மெத்தையே தேவையில்லைன்னு மொத்து மொத்துன்னு இருக்கும். இந்த 1100 வச்சுக்கா. 2 கட்ட பேர் என்ன? கட்ட பேரு செண்பக கட்டை. செண்பக கட்டையா? செண்பகமே 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 செண்பகமே. கட்டை இங்க இருக்கு. கட்டையில போறவங்க எங்க போறாங்க? 1 2 3 தூக்குடா மங்கடி, தூக்கிட்ட மங்கடி. ஐயோ நம்ம கட்டை தூக்குறாங்க. என்னடா நடக்குது அங்க? இது இல்லையா கட்டை? இது கட்டை இல்லாம வேற எதையா கட்டை? சொட்டை அதுதான்டா கட்டை. ஆடே தூக்குறது. என்னடா அது? என்னடா நடக்குதுங்க? இறக்கி விடுறா. நீ சொன்னது மாதிரியே 1 ரூபா கம்மி இல்லாம 100 ரூபா சேர்த்து கொடுத்துருக்க மாமா. இன்னும் 1000 ரூபாய் சேர்த்துறேன் மாமா. 400 ரூபாய்க்கே என்னை மாமா ஆக்கிட்டேனா? தொழில சுத்த வேணியா? நீ எல்லாம் தொழில் பார்த்து எங்க முன்னேறி இவன்லாம் ஒரு மாமா. வாபங்களே, கடைசி வரை நான் ஒரு மில்லு ஓனருங்கிறத கொஞ்சம் கூட நம்பலையடா. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிருப்பேன். என்ன பஞ்சாயத்து? கட்ட பஞ்சாயத்து. யோ மாமா, போய் 50,000 ரூபாய் பணம் கொண்டு வா. மாப்பிள்ளைக்கு அவசரமா செலவு இருக்கு. இவனும் கேட்டுட்டேன், ஊரு ஊரா பரப்பிடுவானோ. உனக்கு முறைக்கிறதே வேலையா போச்சு. டே ஊமையரே, இன்னும் 5 நிமிஷத்துலயோ 10 நிமிஷத்துலயோ முதலாளி செத்துருவாரு. புரியல? ஊதிடுவாங்க. நான் தான் மொட்டை போடுவேன். முதலாளி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த டெட் பாடியை தூக்கி வீசினதுக்கு அப்புறம் இந்த மில்லிக்கு